இப்பெல்லாம் ஆரம்பிச்சது ஒண்ணு சேர்ந்துட்டு ஒண்ணு போய் தனியா என்ன பிக் பாஸ் கேமராவை பார்த்து பேசிட்டு இருந்தாரு. என்னன்னா வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பு பண்ணவங்கலாம் விட்டுறாங்க. ஏன் ஒரே ஆளை தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எனிவே நான் அதை ஹாப்பியா எடுத்துக்கிறேன். பிக் பாஸ் தீர்ப்பு இறுதியானது, மக்கள் தீர்ப்பு இறுதியானது. நான் அதை தான் இது பண்றேன். என் மேல எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் வந்து வெளியில எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்கேன். நான் வந்து கோவப்படுறேன், எனக்கு கோவம் தான், நான் கோவப்படுறேன். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு சீன்ல அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு விஷயமா ஏதோ பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம பிரவீன் வந்து வேற ஒரு ஹவுஸ்மேட்டோட வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு ஆளுன்னு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் உங்க ஃபேஸை பார்த்து பேசுறேன். you don't want to respect me, at least you should see me when I talk, okay? அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரவீன் வந்து ஏதோ சொல்ல போக திவாகர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு, ஏமா அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா உனக்கு புரியுதா, அவங்க பேசுறத வந்து நீ கவனிச்சா போதும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஒரு ஆளுன்னு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் உங்க ஃபேஸை பார்த்து பேசுறேன். you don't want to respect me, at least you should see me when I talk, okay? அப்படிங்கிறப்ப உடனே பிரவீன் கடுப்பாயி பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா வந்து திவாகர் வந்துருவாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி உடனே வந்து சண்டை போட போயிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா வந்து அப்படி நீ வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லாதீங்க, நீங்க வந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து நேத்துல இருந்தே டே ஒன்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து யாருக்கு பிரச்சனைனாலும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திவாகருக்காக அவங்க வந்து பேசினாங்க. திவாகர் வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசல, ஸோ சைலண்டா தான் இருந்தாரு. ஆனா பிரவீன் வந்து அப்படியே ஒரு மாதிரி அடுத்தடுத்த இதுல வந்து கோபத்துல வந்து என்ன சொன்னாருன்னா, ஆமாமா திவாகர் வந்து பெரிய ஹீரோ தான், அவரெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்றாரு. பட் அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திவாகர் என்னதான் இருந்தாலும் அவரு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ பிக் பாஸ் வீடை பொறுத்த வரைக்கும் 19 பேருமே வந்து கண்டஸ்டன்ட் தான். அவங்க இருக்கணும்